பொருளாதார நெருக்கடியில மாட்டிக்கிட்டேன் சார். கடன் வாங்கிட்டு என்னால கிரெடிட் கார்ட்ல ஸ்வைப் பண்ணிட்டேன். அடைக்கவே முடியல சார். இத அடைக்கிறதுக்கு இன்னொரு மாற்று கடன் வாங்கி நான் மறுபடியும் அதில சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் சார். அசல குடுத்தா போதும்னு நெனச்சா கூட முடியல சார். அல்லது வட்டிய கட்டினா மட்டும் போதும்னு நெனைக்கிறேன் முடியல சார் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இறைவன் புண்ணியத்தில அந்த கடன் சுமைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நேர்கோட்டில பயணம் பண்ணக்கூடிய காலமாக அடுத்து வரக்கூடிய 1 வருட காலம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மறைமுகமான போட்டி, எங்க போனாலும் போட்டி தான் சார். நான் கஷ்டப்பட்டு ஒரு கடைய போட்டேன்னா, எனக்கு பக்கத்துல 2 பேர் வந்து கடைய போடுறான். என்னோட பிசினஸ் ஐடியாஸ வச்சு இன்னொருத்தன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறான். ஒரு டீம்லயே நாங்க வொர்க் பண்ணா கூட, அந்த டீம்ல நான் ரொம்ப டெடிகேஷனா இருந்து வேலை செஞ்சா கூட, கிரெடிட்ஸ வேற யாரோ வாங்கிட்டு போயிடுறான். அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமும் உங்கள விட்டு தானா விலகும். உங்கள டார்கெட் பண்ணவங்க, உங்கள விமர்சனம் பண்ணவங்க, உங்கள அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க எல்லாருமே உங்கள விட்டு தானாவே விலகி போயிடுவாங்க. ஸோ அந்த மாரியான விஷயங்களையும் கடவுள் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். ரிஷபராசிக்கு ரொம்ப முக்கியமா 8வது இடத்த குரு பார்க்குறாருங்க. ஸோ ஏற்கனவே பெண்டிங்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும்.